Start. Rolling. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழகத்தில் உருவானது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா இந்துக்களுக்கு சொந்தமா? இந்த மலை மேலே உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃபோட்டோவை வேண்டுமென்றே வெளியிடுகிறார். திமுக அரசின் சார்பான இந்து சமய அறநிலைத்துறை இல்லை அங்கே தீபம் ஏற்றக்கூடாது, எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்றுறோம், சாமி ரூமில் பூஜை ரூமில் மட்டுமா தீபம் ஏற்றுறோம், வீடு வாசல் முழுக்க தெரு முழுக்க தீபம் ஏற்றுவது இல்லையா? அப்போது அவர்களுக்கு சொந்தமான எந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் என்ன? இந்த டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான டிவிஷன் பெஞ்சு தீபம் அங்கே ஏற்றலாமா வேண்டாமா என்ற மேல்முறையீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் விசாரணைக்கு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் மீது கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இது மத கலவரத்தை மத துவேஷத்தை உண்டு செய்யும் வேலையா இல்லையா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ பிஜேபி தீய சக்தியா திமுக தீய சக்தியா சொல்லுங்கள். இப்போ ஏன் திமுகவை தீய சக்தின்னு வர்ணிக்கிறாங்கன்றது தெரியுதா? வாக்கு அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் திமுக செல்லும் என்பதற்கு திருப்பரங்குன்றம் விவகாரமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை விவாதித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தொடர்ந்து நான் உங்களோடு உரையாடுவதற்கு முக்கியமான காரணம், தப்பித்தவறி கூட திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். திமுகவை தீய சக்தின்ட்டு ஒரு கட்சியை போய் தீய சக்தின்ட்டு விமர்சிக்கிறது சரியா என்று நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறார்கள், திமுகவினரே எழுப்புகிறார்கள். அதற்கான பல்வேறு காரணங்களை இதற்கு முன்பு பேசிய வீடியோக்களில் நான் விளக்கியிருக்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற இந்த சப்ஜெக்ட் என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு மோசமான தீய சக்தி திமுக அப்படின்றத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. பிஜேபி மீது திமுக தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், பிஜேபி மதவாத அரசியலை செய்கிறது, மத ரீதியாக மனிதர்களிடையே சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறது அப்படின்றத குற்றச்சாட்டை, இந்த விமர்சனத்தை திமுக தொடர்ந்து பிஜேபி மீது வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது கூட இந்த தேர்தலில் கூட பிஜேபியை ஒரு மதவாத சக்தி அப்படின்ட்டு தான் விமர்சிக்கிறாங்க. சரிங்களா? கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 2 மாதங்களில் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழகத்தில் உருவானது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அந்த திருப்பரங்குன்றம் மலை இந்து கோவிலுக்கு சொந்தமானது. அந்த மலை மேலேயே ஒரு தர்கா ஒன்று இருக்குது, சிக்கந்தர் தர்கா என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா, அந்த கோவில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா இந்துக்களுக்கு சொந்தமா என்ற பிரச்சனை இன்றைக்கு தொடங்கியதல்ல. பிரிட்டிஷார் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த போதே இந்த பிரச்சனை தொடங்கியது. அப்போது இது யாருக்கு சொந்தம் என்று பிரச்சனை சிவில் நீதிமன்றத்தில் தொடங்கி உயர்நீதிமன்றத்துக்கு போய், அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் என்பது ஒன்று கிடையாது, லண்டனில் ப்ரிவி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிவி கவுன்சில் தான் அப்போது பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் உச்சநீதிமன்றமாக இருந்தது. அந்த ப்ரிவி கவுன்சில் தான் இறுதியானது. ஸோ இந்த வழக்கு ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் போகுது. ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் போகும்போது ப்ரிவி கவுன்சில் இறுதியாக ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. என்னவென்றால், இஸ்லாமியர்களுக்கு அந்த மலையில் உரிமை இருக்கிறது. உரிமை என்றால் எப்படிப்பட்ட உரிமை? அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் போய் அந்த தர்கா எங்கே இருக்கிறதோ அந்த தர்கா இருக்கும் இடம் வரை அவர்கள் வழிபடலாம் அப்படின்ட்டு தெளிவாக ப்ரிவி கவுன்சில் தீர்ப்பு வழங்கிவிட்டது. அந்த தர்காவுக்கு செல்லும் அந்த பாதை, அந்த தர்கா உள்ளிட்ட இடங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. அவர்கள் அங்கே சென்று வழிபடலாம். அதை தவிர்த்து, அவர்களுக்கென்று இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அதை தவிர்த்து மீதமுள்ள இடங்கள் அத்தனையுமே இந்து கோவிலுக்கு, சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சொந்தமானது என்று அந்த ப்ரிவி கவுன்சில் தீர்ப்பில் தெளிவாக சொல்லிவிட்டது. ரைட்டுங்களா? கடந்த ஆண்டு 25 புதுசாக ஒரு பிரச்சனையை திமுக கிளப்புது. ராமநாதபுரத்தை சேர்ந்த
திராவிட முன்னேற்ற கழக எம்பி நவாஸ்கனி என்பவர் முதலில் இந்த பிரச்சனையை தொடங்குகிறார். அந்த மலையில் ஆடு கோழிலாம் பலியிடலாம், இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை இருக்குன்ட்டு ஒரு சர்ச்சை லேசாக தொடங்குது. அந்த சர்ச்சை அப்படியே போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த நவாஸ்கனி எம்பி போய் அந்த மலை மேலே உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃபோட்டோவை வேண்டுமென்றே வெளியிடுகிறார். இது வெளியிட்ட உடனே அப்படியே இது சர்ச்சையாக மாறுகிறது. இந்த சூழ்நிலையில் கார்த்திகை தீபம் வருகிறது. கார்த்திகை தீபம் வரும்போது அந்த மலையின் உச்சியிலேயே ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூணில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவார்கள். இதை நம்ம பார்த்துருக்கோம். இது வழக்கம், பல கோவில்களில் இது வழக்கம். இந்த கோவில்லையும் இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு போய் வழக்கு தொடுக்கிறாங்க. இதற்கு முன்பு வரை இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வேறு ஒரு இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அந்த மலை உச்சியில் மேலே இருக்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு தான் இந்துக்கள் தரப்பில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபத்தூண் மீது தீபம் ஏற்றலாம், தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். ரொம்ப அழகான தீர்ப்பு. அதில் என்னென்னா, இந்த இந்து புராணங்கள், ஆவணங்கள் இது எல்லாத்தையும் விரிவாக ஆராய்ந்து தீபத்தை ஏன் மலையின் உச்சியில் தீபத்தூணில் ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கான காரணங்களை எல்லாம் அவர் விளக்குறாரு. இந்து மத புராணங்களின்படி, இந்து வழக்கத்தின்படி அந்த தீபம் எரிவது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால உச்சியில் தான் ஏற்றணும். அரசு சார்பில், இந்து அறநிலையத்துறை சார்பில், கோவில் அறங்காவலர்கள் சார்பில் என்ன வாதிடப்படுகிறது என்றால், இவ்வளோ நாளாக நாங்கள் வேறு ஒரு இடத்துல ஏற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ எப்படிங்க மலை உச்சியில் இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்துல போய் ஏற்றுறது, அது தீபத்தூணே கிடையாது அப்படின்னு எப்படி கோவில் சார்பாக வாதிடப்படுகிறது. அந்த கோவில், ஒரு கோவில் எப்படி என்றால், அந்த கோவில் அதற்கு சொந்தமான இடத்தை பாதுகாக்க வேண்டும். ஏங்க இது எங்கள் இடங்க, நாங்கள் எங்கே வேணாலும் தீபம் ஏற்றுவோங்கன்னு தான் வாதிடணும். ஆனால் திமுக அரசின் சார்பான இந்து சமய அறநிலையத்துறை இல்லை அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரோட தீர்ப்பிலேயே இதை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடப்படுதுன்றதெல்லாம் சொல்லிவிட்டு, கார்த்திகை தீபத்தன்று எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்றுறோம், சாமி ரூமில் பூஜை ரூமில் மட்டுமா தீபம் ஏற்றுறோம், வீடு வாசல் முழுக்க தெரு முழுக்க தீபம் ஏற்றுவது இல்லையா? ஸோ இந்துக்களுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை. பிரிவி கவுன்சில், லண்டன் பிரிவி கவுன்சில் அதை முடிவு பண்ணிடுச்சு. அப்போது அவர்களுக்கு சொந்தமான எந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் என்ன? அந்த மலை உச்சியில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு தீபத்தொன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அங்கே ஏற்றினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்றதில் நியாயம் இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்துக்களுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணுன்ட்டு இந்து சமய அறநிலையத்துறை வாதிட வேண்டும், அந்த கோவில் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் நிர்வாகம் வாதிட வேண்டும். மாறாக அவங்களே இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு வாதிடுவது எங்களுக்கு வினோதமாக இருக்கிறது. அதனால் இந்த முறை அந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, விடியல் அரசு அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்களாம். இல்லை, நீங்கள் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை. என்ன காரணம்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திகை தீபத்து அன்றைக்கி ஒரு தீபம் ஏற்றுறாங்க, ஏற்றிக்கிட்டு போட்டுமே, நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? நமக்கு போய் வழிபடுறதுக்கு ஒரு பக்கம் உரிமை இருக்குது, அந்த உரிமையில் யாரும் தலையிடல. அவங்க எங்கேயாவது தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு என்று அவர்கள் தரப்பில் எந்த குறையும் சொல்லவில்லை, எந்த முறையீடும் செய்யவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையை கிளப்புனதே தமிழக அரசு, திமுக அரசு. என்னென்னா, சிறுபான்மையினரின் காவலர்களாக இவர்கள் இருக்கிறார்களாம். இல்லாத ஒரு மத பிரச்சனையை வேண்டுமென்றே உருவாக்கினார்கள். ஆச்சுங்களா? தீபம் ஏற்றலாம் அனுமதிக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு மாவட்ட நிர்வாகம், மதுரை கமிஷனர் லோகநாதன் உள்ளிட்டோர் தீபம்லாம் ஏற்ற முடியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மனு தொடுத்த மனுதாரர் தரப்பு
ரவிக்குமார் என்பவர் தான் மனு தொடுத்தார். ராம ரவிக்குமார் என்பவர் தான் மனு தொடுத்தார். அவர் அந்த ராம ரவிக்குமார் போய், ஐயா நீங்கள் உத்தரவு போட்டிங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றணுன்ட்டு, தீபம் ஏற்றக்கூடாதுன்ட்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுக்குது, அதனால் எங்களால் தீபம் ஏற்ற முடியல, அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இதை கருதி மாவட்ட நிர்வாகத்தை, மாவட்ட ஆட்சியர் மற்றும் கமிஷனர் லோகநாதன் உள்ளிட்டோரை தண்டிக்கணும் என்று அவர்கள் ராம ரவிக்குமார் சார்பில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது. தொடுத்த உடனே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் என்றால், இந்த பாருங்கள், இது ஒரு கோர்ட் ஆர்டர். நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அதை நிறைவேற்றுவதை தவிர மாவட்ட நிர்வாகத்திற்கு வேறு வழியே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் தீபத்தை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் கோர்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா இது சிங்கிள் ஜட்ஜு கோர்ட்டு, 2 நபர் நீதிபதிகள் கொண்டு டிவிஷன் பெஞ்சு இருக்குது. அந்த டிவிஷன் பெஞ்சில் போய் இந்த தீர்ப்புக்கு தடை வாங்கினீங்கன்னா நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. தடையும் வாங்காமல் இந்த தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால் நீதிமன்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஏஎஸ்எஃப் வீரர்கள் துணையோடு மனுதாரரான திரு ராம ரவிக்குமார் மற்றும் 6 பேர் மலை உச்சியில் போய் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், சாயங்காலம் 6 மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணுன்ட்டு உத்தரவு போடுகிறார். ஆச்சுங்களா? கோர்ட்டு இப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து கோர்ட்டு இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இப்போதாவது இதை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மலையில் கலவரம் நடக்க போகுது, அதனால் 3 பேருக்கு மேல் அந்த இடத்தில் கூடக்கூடாதுன்னு 144 தடை உத்தரவை போடுகிறார்கள். ராம ரவிக்குமார் இந்த சிஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்களோடு நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்றலான்ட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் 100கணக்கில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ராம ரவிக்குமாரும் அனுமதிக்கப்படல, அந்த சிஎஸ்எஃப் படையினரும் அனுமதிக்கப்படல, தீபம் ஏற்ற அனுமதிக்கல. இது நேரடியான நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இல்லையா? ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாரு, அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அதற்கு நீங்கள் தடை வாங்கலாம். மாறாக அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் 144 தடை உத்தரவு பிறப்பித்தால் என்ன ஆகும்? ஸோ என்ன ஆகுதுன்னா, அதற்கு பிறகு மீண்டும் இது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக முறையீடு செய்யப்படுகிறது. இதற்குள் அவசரமாக தமிழ்நாடு அரசு டெல்லியிலிருந்து விகாஸ் சிங் என்ற மூத்த வழக்கறிஞரை அழைத்து வந்து, கோவில் நிர்வாகம் சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞர், இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞர், மாவட்ட ஆட்சியர் சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞர், இவ்வளோ வழக்கறிஞர்களை வச்சு ஒரு டிவிஷன் பெஞ்ச், மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் முன்பு முறையீடு செய்கிறார்கள். அந்த முறையீட்டில் 2 முறையீடு. ஒன்று, அந்த மலையின் உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்த நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்பை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு, ஜிஆர் சுவாமிநாதன் எடுத்திருக்கிறார் அல்லவா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு. 2 வழக்கு போடுறாங்க. இந்த டிவிஷன் பெஞ்ச், நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான டிவிஷன் பெஞ்சு, இந்த தீபம் அங்கே ஏற்றலாமா வேண்டாமா என்ற மேல்முறையீட்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் விசாரணைக்கு, தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாது, ஆனால் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தடை செய்ய முடியாது, அதை திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே விசாரிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு மேல்முறையீட்டை எடுத்துக்கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோவில்களின் நலனை பாதுகாக்க வேண்டும், மாறாக இந்து கோவில்களின் நலனுக்கு எதிராக, அந்த கோவிலின் நலனுக்கு எதிராக வாதாடுவதற்கு டெல்லியிலிருந்து மக்களின் வரிப்பணத்தில், கோவில் பணத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து தமிழக அரசு வாதாடுகிறது. வாதாடி அந்த டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து டீட்டெயிலாக ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இதே தான் அந்த தீர்ப்பு. அந்த இடம் இந்து கோவிலுக்கு சொந்தமான இடம். இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் எங்கே விளக்கேற்றினா உங்களுக்கு என்ன? அதனால் அந்த மலையில் தீபத்தூண் இருக்கும் இடத்தில் கார்த்திகை தீபத்தன்று
தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிறப்பித்த அந்த உத்தரவு சரி என்று டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு அளித்துச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் அப்பவும் விடலை. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். இந்த தீர்ப்பு தப்பு 1. 2, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தடை செய்ய வேண்டும் என்று. 2 வழக்குக்கும் தடை விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. முடிஞ்சுங்களா? இப்போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இதற்கு நடுவே எந்த அளவுக்கு திமுக போகுதுன்றதை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஆர்எஸ்எஸ்காரர். அவர் இந்துக்களுக்கு சார்பாக ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அவர் ஒரு சங்கின்னு கடுமையான விமர்சனங்கள். திமுக ஈகோ சிஸ்டம் அவரை இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு இல்லை, அவ்வளவு விமர்சனம். இது மட்டுமல்லாமல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வேலையை திமுக செய்தது. என்ன வேலை என்றால், ஒரு நீதிபதி மீது நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரலாம். இது வரைக்கும் ஒரு 4-5 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக என்றால், அவர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார், பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். இதுபோல் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு நீதிபதி மீது பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரலாம். எம்பிஸ்லாம் ஒரு 75 எம்பிஸ் கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் விவாதமாக இதை கொண்டு செல்லலாம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் மீது கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளித்தார் என்ற ஒரே காரணத்துக்காக நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அதற்கான முயற்சிகளில் திமுக ஈடுபட்டது. திமுக மட்டும் இல்லை, எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு தீர்மானத்தை போட்டு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார், இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னு இதுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணி கையெழுத்து வாங்கி அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையான்றதெல்லாம் பின்னாளில் தான் தெரிய வரும். இதற்கு நடுவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் சாதாரணத்தில் இதெல்லாம் விடுற ஆள் இல்லை. கடைசியாக எல்லாரையும் நேரில் வந்து அப்பியர் ஆகுங்கன்ட்டார். அப்பியர் ஆகி அந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜரான போது அந்த வழக்கில் தீர்ப்பை எழுதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை தெரிவிக்கிறார். என்னோட தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் டிவிஷன் பெஞ்சிலோ உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்து தடை பெற்றிருந்தால் நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது, அந்த உத்தரவை நல்லிஃபை பண்ணுறது போல் ஒரு மாவட்ட ஆட்சியர் 144 தடை சட்டம் போட்டால் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? கோர்ட்டுக்கு என்னங்க மரியாதை? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் போகும் அளவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது அப்படின்ட்டுலாம் கடுமையாக அவர் தனது தீர்ப்பில் எழுதியவுடன் மாவட்ட ஆட்சியர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மார்ச் முதல் வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இன்னும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண பிரச்சனை. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல மலையோட உச்சியில் ஏற்றினா என்ன, அதுக்கு பக்கத்தில் ஏற்றினா என்ன, இல்லை வேறு இடத்துல ஏற்றினா என்ன, அந்த மலையில் இருக்கிற இடம் இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தானே. இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல எந்த இடத்துல தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இஸ்லாமியர்களே எதிர்ப்பு தெரிவிக்காத போது இஸ்லாமியர்கள் சார்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழக அரசும் லட்சக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை, கோவில் பணத்தை செலவு செய்து வாதாடுகிறார்கள் என்றால் இது மத கலவரத்தை, மத துவேஷத்தை உண்டு செய்யும் வேலையா இல்லையா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ பிஜேபி தீய சக்தியா, திமுக தீய சக்தியா? சொல்லுங்கள். யார் மத துவேஷத்தையும் மத மோதலையும் உருவாக்குவது? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி இவ்வளவு மக்கள் வரி பணத்தை செலவு செய்ததுக்கு திமுக இவ்வளவு செலவு செய்ததற்கான ஒரே காரணம் இஸ்லாமியர்களின் வாக்கை பெறும் நோக்கமா இல்லையா? வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இப்போ ஏன் திமுகவை தீய சக்தின்னு வர்ணிக்கிறாங்கன்றது தெரியுதா? வாக்கு அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் திமுக செல்லும் என்பதற்கு திருப்பரங்குன்றம் விவகாரமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
வாக்கு அரசியலுக்காக, சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக மதக்கலவரத்தை தூண்டும் அளவுக்கு திமுக செல்கிறது என்பதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் யோசிக்காமல் தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உருவாக்குவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வட இந்தியாவில் எல்லாம் இருப்பது போல அல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு சமூகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அரசே எடுக்கிறது. அதுதான் ரொம்ப சிக்கல். அரசே இந்த நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்கிடையே மத ரீதியான பிளவை உண்டு பண்ணி தேர்தலில் ஆதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் வாக்களிக்கும் சமயத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது. ஒன்றுமில்லாத ஒரு விஷயங்க. அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டதுபடி கார்த்திகை தீபத்து அன்றைக்கி மலை உச்சியில் ஒரு தீபம் ஏற்றிருந்தாங்கன்னா முடிச்சுட்டு அன்றைக்கி எல்லோரும் சாமி கும்பிட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இதை இழுத்ததற்கு காரணம் திமுகவா வேறு யார்? இதை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன் திமுக தீய சக்தின்னு சொல்கிறாங்கன்ட்டு இப்போ புரியுதா? மறந்து விடாதீர்கள் தோழர்களே, தப்பித்தவறி கூட இந்த தீய சக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. இதை நீங்கள் அத்தனை பேரும் மனதில் வைப்பதோடு அல்லாமல் ஒரு பாவம் பார்த்து, சரிங்க திராவிட மாடல் முதல்வர் வயசானவர் பாவம், இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு மீண்டும் இந்த குடும்பத்திற்கு வாக்களித்தீர்கள் என்றால் தமிழகத்தை தீராத இருளில் தள்ளிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த தீய சக்தியை பற்றி உங்களுக்கு விளக்கிச் சொல்லி கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீர்கள் தோழர்களே, திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. நன்றி. தமிழகத்தை காப்போம்.